இப்போ மார்க்கெட்டில் ட்ரெண்டிங்காக போகிற இந்த கர்வ் ஸ்கேலை நம்மளும் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? முதல்ல ஸ்லீவ்க்கான கிளாத் எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் 4ஆக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. கீழே பாட்டமில் 1 இன்ச் வரையும் விட்டுட்டு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்லீவோட லென்த் வந்து 10 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. 10 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு கோடு போட்டு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஆம்ஹோலோட லென்த் வந்து 7.25 இன்ச் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வருதோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு மார்க் பண்ணிக்கோங்க. மேலே ஆம்ஹோல்லேருந்து 3 இன்ச் வரையும் மைனஸ் பண்ணணும். இப்போ கீழே பாட்டமில் ஸ்லீவோட வித்து வந்து 4.25 இன்ச் எடுத்திருக்கேன். 4.25 இன்ச் எடுத்துகிட்டு நீங்கள் ஆம்ஹோல்லேருந்து 3 இன்ச் மைனஸ் பண்ணிங்களே அது வரைக்கும் கோடு போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ கர்வ் வரைகிறதுக்கு முன்னாடி ஸ்லீவோட லென்த் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அங்கே ஒரு 1.5 இன்ச் வரையும் மார்க் பண்ணிக்கோங்க. அந்த 1.5 இன்ச்லேருந்து தான் அந்த கர்வ் வந்து வளைகிற மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்கேலோட நுனி பகுதி நமக்கு ஆப்போசிட்டில் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. 3 இன்ச் மைனஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்கு நேராக கரெக்டாக வச்சு அந்த கர்வ் வரைஞ்சிக்கோங்க. கர்வ் வரைஞ்சதுக்கப்புறம் ஸ்லீவில் நம்ம 1/2 இன்ச் வந்து கர்வ் வரைஞ்சி உள்ளடக்கி விட்டோம் இல்லையா, அதுக்காக முதல்ல 1/2 இன்ச் வரையும் மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் கர்வ் ஸ்கேலை எடுத்துகிட்டு அந்த 1.5 இன்ச்சுக்கிட்ட கர்வ் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி வச்சு ஆப்போசிட்டில் அந்த நுனி பகுதி இருக்க மாதிரி வச்சு நீங்கள் மறுபடியும் வரைஞ்சிக்கோங்க. இதை வந்து நம்ம ஸ்லீவில் வந்து கையை வந்து உள்ளடக்கி விட்டோம் இல்லையா, அதுக்காக மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ 1 இன்ச் தையலுக்காக விட்டுட்டு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ அவ்வளோதாங்க, ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணதுக்கப்புறம் துணியை ஃபுல்லாக விரிச்சு விட்டுருங்க. விரிச்சு விட்டுட்டு நீங்கள் 1/2 இன்ச் வந்து உள்ளடக்கி விட்டிங்களா, அதை ஒரு சைடு மட்டும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 1/2 இன்ச் உள்ளடக்கி வெட்டின சைடை மட்டும் ஒரு இன்ட்டு போட்டு வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.